வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கொத்தவரங்காயை நீங்கள் சமைக்கும் போது ஒரு சில விஷயத்தை கவனிக்கணும். கொத்தவரங்காயினுடைய முழுமையான மருத்துவ பலன்களையும் பெறணும் அப்படின்னா அதிகமாக எண்ணெய் ஊற்றி வறுக்கிறத, இந்த டீப் ஃப்ரை பண்ணுறதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு லேசாக அவித்து அல்லது இந்த கூட்டு பொரியல் மாதிரி செஞ்சு சாம்பார் வடிவில் சமைத்து எடுத்துக்கிறது அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த முறையாக இருக்கும். இதன் மூலமாக உடனடியாக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும், மருத்துவ நன்மைகள் கிடைக்கும், முறையாக கழிவுகளும் நமக்கு வெளியேற்றப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு, டயபெட்டிஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே கொத்தவரங்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கொத்தவரங்காயில் கிளைசமிக் குறியீடு ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் எல்லாமே நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாது. லோ கிளைசமிக் இருக்கக்கூடிய உணவுகளை அந்த இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கொத்தவரங்காய் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு தான். சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய உயர்தர நார் சத்துக்கள் மற்றும் கேலக்டோமேனன் இதெல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டு பொருள் இது எல்லாமே. ஸோ இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு ஒரு அடியாக உங்களுக்கு உயர்வதை தடுக்கும். இது இன்சுலினுடைய சுரப்பை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால சர்க்கரை நோயாளிகள் இதை வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் கூட உணவுகளை சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகளை வலுவாக்கக்கூடிய தன்மை கொண்டது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொத்தவரங்காய். ஸோ ஸ்ட்ரென்தன்ஸாக போன்ஸை நமக்கு ப்ராப்பராக வைக்கும். வயது முதிர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு கொத்தவரங்காய் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதுக்கான ரீசன், கொத்தவரங்காயில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. ஸோ இது எலும்புகளை பலப்படுத்துறதோடு பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே நல்லது. மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் கே எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரித்து ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, எலும்பு முறிவு நோய்கள்லாம் வராமல் நமக்கு பாதுகாக்குது. ஸோ எலும்புகளை பலப்படுத்தக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொத்தவரங்காய் இருக்குங்க. இப்போ அதனால வயதான காலங்களில் கூட தடுமாறாமல் நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னாலுமே கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும், வெயிட் லாஸ் ப்ராப்பராக பண்ணணும், பசியை கட்டுப்படுத்தி அப்படின்னா கொத்தவரங்காய் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணலாங்க. ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கொத்தவரங்காய் ஒரு மிகச்சிறந்த டயட் உணவாக இருக்குது. இதில் கலோரிகள் குறைவு, ஆனால் நார் சத்துக்கள் அப்படின்ற அந்த டயட்ரி ஃபைபர் மிக அதிகம். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதே வயிறு நிறைந்த ஒரு நீண்ட நேரம் உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கிறதால தேவையற்ற பசி மற்றும் நொறுக்கு தீனி சாப்பிடக்கூடிய ஆசையெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்டு அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு வெயிட் இன்னும் அதிகமாகிற அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுடைய உடல் எடையை இதன் மூலமாக ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அது நமக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதா இருக்கணும். நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால தொப்பை போன்ற தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் எதுவுமே இருக்காது. கனக்கச்சிதமான ஒரு கட்டுடல் மேனி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கான டயட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கொத்தவரங்காய் சாப்பிட்டு செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து தீர்வு பெறுவதற்கு நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நார் சத்து குறைபாட்டால் தான் பெரும்பாலானோருக்கு செரிமான கோளாறுகளும் மலச்சிக்கலும் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார் சத்து நிறைந்திருந்தாலே செரிமான மண்டலம் எப்போதுமே வலுவாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய கரையாத நார் சத்துக்கள் குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி மல கழிவுகளை எளிதாக வெளியேறுவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி செரிமான பாதையை சுத்தமாக வைக்கிறதுக்குமே நமக்கு உதவிகரமாக
உதவிகரமாக இருக்கும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வந்து நமக்கு வெளியேற்றிவிடும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே வலுவாக இருக்கணும்னா நார் சத்து இருக்கக்கூடிய கொத்தவரங்காயை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட செரிமானம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைனா செரிமானம் தொடர்பான பிரச்சனை ஏற்படுதா, உடனே அந்த நாளே நீங்கள் கொத்தவரங்காய் சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு அப்படியே அது வந்து சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. கொத்தவரங்காய் உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கு. அதுக்கு காரணம் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் தான். ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பு குறைக்கும் போது தான் ரத்த ஓட்டம் தடை இல்லாமல் இதயத்துக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் ஏதாவது இறுக்கங்கள் இருக்குது அப்படின்னா பொட்டாசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த கொத்தவரங்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த இறுக்கங்களை தளர்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் செல்வதற்கு பொட்டாசியம் சத்து உதவிகரமாக இருக்கும். இதனால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் தங்கு தடை இல்லாமல் இதயத்துக்கு வந்து கிடைக்கிறதால இதய துடிப்பு, இதய இயக்கம் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் கொழுப்பு படிந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை நம்ம குறைத்து கொண்டு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கு தான் நம்ம வந்து தொடர்ந்து என்ன பண்ணணும்னா கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளணும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோயை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கிறாங்க. ஸோ ப்ரிவென்ஷன் அனிமியா அதை பண்ணணும்னா நீங்கள் கொத்தவரங்காய் சாப்பிடலாம். இப்போ நம்மளுடைய உடலில் இரும்புச்சத்து குறைபாட்டால் தான் ரத்த சோகை நோய் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான காரணம் என்னன்னா ரத்த சிகப்பணுக்கள் வந்து கரெக்டான லெவல் இருந்தால் தான் நமக்கு வந்து அனிமியெல்லாம் ஏற்படாது. இப்போ இரும்புச்சத்து அதுக்கு கரெக்டான லெவலில் இருக்கணும். இரும்புச்சத்து குறைந்தாதான் ரத்த சோகை உங்களுக்கு வரும். இரும்புச்சத்து குறையும் போது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் உங்கள் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவே குறையும் போது என்ன ஆகும்னா போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காததால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாகாமல் போகிறது, கவனமின்மை, அதாவது கவனச்சிதறல், இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். இந்த அறிகுறிகளை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னா இரும்புச்சத்தை முதல்ல பெற்றுக்கொண்டு அந்த பற்றாக்குறையை நீங்கள் நீக்கணும். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளணும். ஸோ கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது இரும்புச்சத்து கிடைக்கும், ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படும், அதே போல் ஹீமோகுளோபின் கவுண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும், அந்த ரத்த சோகை பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடலாம். உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பும் உங்களுக்கு கொத்தவரங்காய் கொடுக்குங்க. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னாலுமே, மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளணும் அப்படின்னாலுமே கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, அந்த உயிர் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. அதாவது ஒரு புதுவிதமான நோய் கிருமி நம்மை தாக்கி நமக்கு எந்த விதமான நோயும் வராது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம், ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையே நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது. அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நமக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சறதால ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மனத்திலிருந்து விடுபடுவதற்குமே கொத்தவரங்காய் நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. கண் பார்வை திறனை மேம்படுத்தக்கூடியது கொத்தவரங்காய்ங்க. ஸோ இம்ப்ரூவ்ஸ் ஹை சைட், அதாவது நம்மளுடைய அந்த ஹை பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வயதாகும் போது ஏற்படக்கூடிய பார்வை மங்குதல் மற்றும் கண் குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்கு கொத்தவரங்காய் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்களினுடைய விழித்திரை, அந்த ரெட்டினாவுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து மாலைக்கண் நோய் மற்றும் வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய கண்புரை, கேட்ராக்ட் போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் நமக்கு வந்து தடுக்கும். ஸோ அப்போ கண் பார்வைக்கு வேண்டிய கூர்மையான ஊட்டச்சத்துக்கள் வந்து கொடுக்கும்போது கண் பார்வை வந்து எப்போதுமே கூர்மையாக இருக்கும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெறணும் அப்படின்னா கொத்தவரங்காய் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.